நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த டிஎன் பட்ஜெட்டு 2026 வந்து வேளாண் பட்ஜெட்டும் இன்றைக்கும் நேற்றும் அமல்படுத்திட்டாங்க. 2 நாளில் வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி இதை பற்றி பேச சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ. பர்டிகுலராக ஒரு நண்பர் வந்து அருண் சொல்லிட்டு இன்றைக்கி இதை பற்றி நீங்கள் பேசி ஆகணும், வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்ட்டாரு. ஸோ அவருக்காக மென்ஷன் பண்ணி தேங்க்யூ பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து தங்களுடைய ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நேற்று வந்து ஜென்ரலாக பொதுவாக எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து வேளாண் பட்ஜெட் பர்டிகுலராக 2023-24 நினைக்கிறேன் அப்போலேருந்து வந்து இதை தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த இதில் வந்து கவர் பண்ண போகிறது வேளாண் பட்ஜெட் மத்தி தான் பேச போகிறோம். ஏன்னா நம்ம நண்பர்கள் அதுதான் அதிகமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இலவச விவசாய மின் இணைப்புக்கு 7500 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து எவ்வளோ மின்சாரம் வந்து மின் இணைப்பு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, என்னென்ன ஸ்கீமுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலை. ஏன் அப்படின்னா, தட்கல் நார்மல் ப்ரையாரிட்டி ஸ்கீமை பொறுத்த மட்டும் தனி, GO 350 தாட்கோ பிசிஎம்பிசி ஸ்கீம் இதெல்லாம் தனி. ஸோ இந்த ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளவு இலவச மின்சாரத்திற்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு அந்த துறைக்கு ஒதுக்கிடுவாங்க, அந்த துறையிலேருந்து தனித்தனியாக ஒதுக்குவாங்க. ஸோ இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு 7500 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறதா மட்டும்தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 7500 கோடியும் வந்து இலவச மின்சாரத்திற்கு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில் அனைவருக்கும் 2013 நோட்டீஸ் கொடுத்து ரெடினஸ் போட்ட அனைவருக்கும் மின் இணைப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, டிஎன்இபியில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல்காக போடுறாங்க. அந்த நியூஸ் வந்து இப்போ பிரேக்கிங் நியூஸாக வருது. நீங்கள் வந்து டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போட்டாங்க. திங்கக்கிழமை ஏடி ப்ரொமோஷன்ஸ் வந்து போட்டாங்க. A to AD 700 பேர். இதுக்கு முன்னாடி எந்த பீரியட்லையுமே இபி ஆரம்பிச்சிலேருந்து இப்படி போட்டதே கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து டி போட்டிருந்தாங்க, AD to D 900 பேருன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து எந்த பீரியட்லையுமே இவ்வளோ பல்க் நம்பர்ஸ் வந்து போட்டதே கிடையாது. எனக்கு நம்பர்ஸ் கரெக்டாக தெரியல, ஆனால் பல்க் அபவ் 500 தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து வேலை வந்து மக்களுக்கு சீக்கிரம் நடக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் வந்து ஏஇ வேக்கண்ட் இருக்குது. அந்த ஏஇ வேக்கண்ட்டும் இன்டர்னல் மூலியமாகவும் ஜேஇ செகண்ட் கிரேட்லேருந்து ஜேஇ ஃபஸ்ட் கிரேட் மூலியமாகவும் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இபியில் நிறைய இடங்களில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து மின்தடை அடிக்கடி ஏற்படுது. அதனால் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பழுது பார்க்கும். 40,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பழுது பார்க்க போகிறோம். அதுக்கான நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும், அதுக்கு உண்டான தனி வழித்தடமாக அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இலவச விவசாய மின் இணைப்போடு சேர்ந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பழுது பார்க்கறதுல ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கெப்பாசிட்டியை வந்து அதிகபட்சமாக 25 வருஷம் தான். இங்கே இருக்கிற பாதி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எல்லாமே பழைய பீரியடில் போட்டது. RGGY டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அது வந்து ராஜீவ்காந்தி ஸ்கீம்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி ஸ்கீம் போட்டது. ராஜீவ்காந்தி பீரியடில் போடல, ராஜீவ்காந்தி ஸ்கீம்னு சொல்லிட்டு போட்டது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதனால் வந்து லோடு ஆக்கியூபை பண்ணிக்க முடியல, அதனால் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இதில் நாங்கள் பண்ணித்தரோம். 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணால் மின்தடை பிரச்சனைகள் பெரும்பாலும் சென்னை போன்ற நகரங்களில் பெருநகரங்களில் ஏற்பட்டு இருக்கிறது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் 20,000 பணியாளர்கள் வந்து எடுக்க போகிறாங்க. அதில் வந்து களப்பணியாளர்கள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் வருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஐடி செட்லேருந்து எடுக்கிறவங்க வந்து இந்த ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அவங்க ஒரு 5,000 பேரும், ஏற்கனவே வந்து 2017-18 காலகட்டங்களில் அந்த கேங்மேன் போஸ்ட்டுக்கு எழுதினவங்களும் ஒரு 5,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் அப்படின்னா ஃபீல்டு வேலை செய்கிறதுக்கு ஸ்டாஃப்ஸ் கன்ஃபார்மாக இருப்பாங்க. ஸோ இனிமேட்டுக்கு வந்து அந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இனி வரும் காலம் வந்து டிஎன்இபியில் நீங்கள் போய் பண்ணுறது வந்து அப்ரோச் பண்ணுறது பெரிய நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த டிஎன்இபி பில்லு ரைஸ் ஆனது பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதை பற்றின பிரச்சனைகள் இருக்குமாயின் 9498794987 அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட குறைகளை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேரடியாக எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸில் போய்ட்டு உங்களுடைய குறைகளை மனுவாக எழுதி கொடுக்கலாம். ஒருவேளை அதிகமாக இருக்குன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஐயா, நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அதை போய் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சில நேரம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோன்னா அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்காக என்னுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பீங்களா, அவங்க என்னை மதித்து நீங்கள் போய்ட்டு இந்த வேலையை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் நான் வந்து எதுவுமே பண்ணதே இல்லை. என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னால் தான் எதுவுமே சொல்லவே இல்லை. இதை மட்டும் நீங்கள் போய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதிகாரிகளும் வந்து முன்னளவுக்கு இல்லை, இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு வர ஃபார்மர்ஸையும் வர பொதுமக்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நீங்களே வந்து சமூக வலைதளங்களில் பார்க்கலாம்.
ஸோ நல்ல விஷயம் நடக்கும்பொழுது நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நம்மளும் கொஞ்சம் முன்னெடுப்பு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கா, இல்லை இன்னும் வந்து வரணுமா அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து விவசாய பட்ஜெட் மட்டும் தான் கேட்குறேன், ஜென்ரலாக போகலை. ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் மகளிர் உரிமை தொகை, இந்த இலவச பேருந்து, இந்த சிலிண்டரு, அதெல்லாம் நிறைய பேசுகிறாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பல, நம்ம இந்த டாப்பிக்கை மட்டும் தான் கவர் பண்ணுறோம். இல்லை நீங்கள் அதை பற்றியும் பேசணும்னு சொல்லி கையில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக தெளிவாக சூப்பராக பேசுகிறேன், இதை விட இன்னும் நல்லா பேசுவேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.